அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாது, அப்படிப்பட்டவனா இருந்தான். ரெண்டாவது தாத்தான் என்ன பண்ணா, சுயநலம், ஆசீர்வாதமான காரியத்தெல்லாம் தனக்குன்னு என்ன செய்யறான், எடுத்துக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். அப்புறம் மூன்றாவது அபிராம் என்னது, உயர்ந்த ஸ்தானம், பிரபலமான இடத்தை, அப்புறம் பிரபலமான காரியத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னு விரும்புகிறவனாய் இருந்தான். இந்த ஓன் புகழ்ச்சியை விரும்புகிறவனாக இருந்தான், புகழ்ச்சி மேலே பிரியமாக இருந்தான். இப்படி இந்த 4 பேரும் சேர்ந்தாங்கன்னா சபையில் எப்படி இருக்கும், ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து மீதம் இருக்கிற அநேக தலைவர்களையும் மூப்பர்களையும் அவங்க சேர்த்து, ஏன்னா அந்த 4 குணங்கள் இருக்கிறவங்க தங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆட்களை தேடி, இது நம்ம சபை சின்ன சபை, பெரிய சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு ஆட்களை சேர்த்து ஊழியருக்கு எதிரடையாய் சில காரியங்களை செய்கிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதே தான் இஸ்ரேல் தேசம் அப்போதான் சபை என்று ஆசாரிப்பு கூடாரம் என்று தேவன் கட்டமைத்து கொடுத்த அந்த நாட்களிலும் இந்த காரியம் நடக்கிறது. இந்த 4 பேரும் தங்களுக்கு வேண்டிய 20 லட்சம் ஜனங்கள் மத்தியில் 250 பேரை என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணி அவங்க யாருக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு பார்ப்போமா. என்னாகமம் மோசேக்கு விரோதமாய் அவங்க பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அதெல்லாம் போனோன்னா இன்னும் டைம் ஓடிட்டே இருக்கும். என்னாகமம் 16, 31, 32, 33. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ இவங்களை என்ன செஞ்சதா, மோசேக்கு விரோதமாக தான் அவங்க கூடியிருக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக ஏசப்பா உங்கள் தேவன் உங்கள்கிட்ட தான் பேச முடியுமா அப்படின்ற எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க. அப்போது நடந்த சம்பவம் தான் இது. என்ன நடந்தது அப்படின்னா, பூமி அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல பூமி பிளந்து அவர்களை என்ன செய்ததா, பாதாளம் அவங்கள இழுத்து கொண்டதாம், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலை. ஆனால் தேவன் அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கள் தேவனுக்கு விரோதமாக அவங்க 4 பேரும் அவங்களோடு சேர்ந்திருந்த 250 பேரும் அப்படியே அவங்கள அந்த இடத்துல இருந்த எல்லாமே என்ன செய்தது, பூமி பிளந்து அவர்களை உள்ளே இழுத்து கொண்டது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 பேர் சண்டை போட்டாலும் என்ன செஞ்சிருவோம், கூட்டம் கூடி வேடிக்கை பார்ப்போம். இப்போ இந்த வனாந்தரத்தில் இவங்க 250 பேர் யாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோராகு இன்னொன்று யார் அப்படின்னா, மோசேயினுடைய சித்தப்பா மகன் தான் கோராகு. இப்போ அவன் இந்த ஆட்களெல்லாம் கேதர் பண்ணி கூட்டி வச்சு இப்படி பண்ணுறான்றப்போ எல்லாரும் கூடி இருப்பாங்களா, அங்கங்கேருந்து பார்ப்பாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாருமே இப்போ என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் இவங்க இஸ்ரவேல் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரியா? அந்த முடிவு என்னன்னு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ அந்த கோராகின் வம்சத்தில் அவங்க பிள்ளைங்க மரித்து போகவில்லை, அவங்க பிள்ளைங்க மரிச்சு போகலை. என்னாகமம் 26:11 என்று வாசிப்போமா. கோராகின் குமாரரோ சாகவில்லை. அல்லேலூயா. கோராகின் பிள்ளைகளோ சாகவில்லை. அப்போ அந்த கோராகு பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்லியிருக்கலாம், ஏன்பா நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இது செய்கிறது மோசேக்கு விரோதமாக நம்ம பேசுவது செய்வது நம்மளுக்கு பாவம், செய்யாதீங்கன்னு சொல்லி எச்சரித்திருந்திருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுடைய எச்சரிப்பு செய்தியை அவங்க கேட்கலை. சில நேரங்களில் பல நேரங்களில் நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கணும்னு விரும்புகிறோம், அப்படி தானே? நம்ம சொல்கிறதெல்லாம் பிள்ளைங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஆனால் அதே பிள்ளைங்க சில நேரங்களில் சில காரியங்களை நம்மகிட்ட சொல்லும்போது, பெற்றோர்கள்ட்ட சொல்லும்போது நம்மளும் காது கொடுத்து கேட்கணும். சில நேரம் அவங்க ஆவியானவர் உணர்த்தி கூட சில நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம், அது செய்யக்கூடாதுன்ற விதத்தை கூட ஏசப்பா நம்ம பிள்ளைகள் மூலமாக பேசுவாங்க. இதெல்லாம் இது உன்னுடைய வேலை இல்லை,
நீ பார்த்துட்டு அமைதாரு, நம்ம தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஏசப்பா எனக்கு சொல்லுவார் அப்படின்னு. அங்கே ஏசப்பா பதில் கொடுக்குறாரு பிள்ளை மூலம். அதை தட்டிட்டு நம்ம திருப்பி ஏசப்பாட்ட உட்கார்றான்னு சொல்லி உட்கார்றது. இப்படிலாம் இல்லாமல் பிள்ளைகள் சில நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியாய் வார்த்தைகள் வரும் பொழுது அதை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது நான் செய்யலாமல் மறுபடியும் அவர் இடத்துல நம்ம கேட்கணும், கேட்டு செயல்படக்கூடியவர்களாய் மாறணும். ஆனால் இவங்க பிள்ளைங்களுடைய வார்த்தையும் கேட்காம இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சது, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இப்போ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து கோராகின் வம்சத்துக்கு இனி வந்து பங்கும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது அப்படின்றாங்க. பங்கும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது. இப்போ இவங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் கானான் தேசம். அந்த தேசத்துக்குள்ள போன உடனே இந்த கோராகின் வம்சத்தாருக்கு சுதந்திரம் அங்கே கிடையாது, அங்கே பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யார் முடிவு பண்றா? யார் முடிவு பண்றா? இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்க இப்ப பேசணும் என் கூட, நான் சில நேரத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் யார் முடிவு பண்றா? இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன சொல்றாங்கன்னா, பூமியே அவங்களை என்ன செஞ்சிருச்சு, விழுங்கி போட்டுருச்சு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பூமியே என்ன செய்யல, அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் தாங்க முடியல. அதனால என்ன செஞ்சிருச்சு, விழுங்கி போட்டுருச்சு. மூழ்கி உயிரோடு அவங்க என்ன செய்யுங்க, பாதாளத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க. இந்த முடிவு அப்படியே வம்சங்கள் வளர வளர இந்த கோராக்கின் வம்சத்தாருக்கு நிலங்கள் கொடுக்க கூடாது அப்படின்றத அந்த இடங்கள்ல பேசப்படுகிறது. இப்போ நம்ம சட்டங்கள்ல 21 வயது எனது திருமண வயதுன்னு சொல்றோம், அது எல்லாருக்குமே அது தெரிஞ்சு பேசப்படுதுல. அதே மாதிரி கோராகின் வம்சத்துக்கு சுதந்திரம் கிடையாது, பங்கு கிடையாது அப்படின்றது பேச்சு பொருளாய் வழக்கமாய் மாறிடுச்சு. அது ஒரு சட்டமா அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க இது வேணா பைபிள்ல இருந்தே நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, என்னாகமம் 27 1 2 3 வாசிப்போம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ மோசேட்ட அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க, எங்க தகப்பனார் தன்னுடைய பாவத்தில் தான் மரித்தாரு, கோராகின் வம்சத்தார் அல்ல. அப்போ நிலங்கள் வேணும்னு சொல்லி போய் கேட்குறவங்க கூட என்ன சொல்றாங்க, கோராகின் வம்சத்தார் நாங்க இல்ல, என் தகப்பனார் பாவத்தில் தான், அவர் நியாயப்பிரமாணத்தை மீறினது நிமித்தமா பாவத்தினால மரித்து போனார், அதனால எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கோராகின் வம்சம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பங்கும் இல்லாம சுதந்திரமும் இல்லாம தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. மோசே கூட அந்த ஜெயிச்சு கொஞ்சம் அந்த பகுதியில் இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்கு பங்கு கொடுக்கும் பொழுது பேச்ச மரங்களை பார்த்து இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, திராட்சை தோட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்க, ஒலிவ மரத்தை பார்த்து நீங்கள் இந்த இதெல்லாம் வைத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மோசேயுமே அந்த இடத்துல இந்த கோராகின் வம்சத்தாருக்கு கொடுக்கலை. அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணாங்களா? பண்ணலையே. அப்போ மோசே பேசியிருக்கலாம்ல, இவங்களை தண்டிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் மோசே கூட பேசலை. அதுக்கப்புறம் யோசுவா பங்கிட்டார் நிலங்களை. யோசுவாவுமே நிலங்களை பங்கிடும் பொழுது அவங்களுக்காக என்ன செய்யலை, கோராகின் வம்சத்தாருக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவரு கூட யோசித்திருக்கலாம், எல்லார்ட்டையும் பேசி இல்லை அவங்க முற்பிதாக்கள் தானே செய்தாங்க, அதனால அவங்களுக்கு என்னது கொடுக்காம இருக்க வேண்டாம், இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த யோசுவா கூட என்ன செய்யல, முயற்சி எடுக்கல, யாருமே முயற்சி பண்ணல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான்
நம்ம 1 சாமுவேல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், லேவியரில் ஒருத்தன் பரதேசியாய் தங்கியிருந்தான் அப்படின்னு. நீங்கள் 1 சாமுவேல் அதெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னா அடிக்கடி அந்த வார்த்தை வரும். லேவியர்களில் ஒருவன் தனியாய் என்ன பரதேசியாய் தனித்திருந்தான் அப்படின்னு. அது யார் தனியாய் தனித்திருந்தார் அப்படின்னா யாருடைய வம்சம்? கோராக்கின் வம்சம் தான் அப்படி தனியாய் என்னது பங்கு இல்லாமல் சுதந்திரமும் இல்லாமல் தனித்திருக்கிறாங்க. இப்போ யோசுவா மோசே முடிஞ்சு யோசுவா வந்து யோசுவாவும் என்ன செய்யல, அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு முன் வரலை. இப்போ அதுக்கப்புறம் யாருடைய ஆட்சி வருது, யார் அரசாளுகிறார் அப்படின்னா வேதத்தில் நியாயாதிபதிகள் காலம் வருகிறது. நியாயாதிபதிகள் காலம் வருது. கொஞ்சம் தூங்காதீங்க, ஹிஸ்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் காலம் வருகிறது. இந்த நியாயாதிபதிகளில் முதல் ஒத்தனியேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கி இப்போ யார் இருக்கிறா? எல்கானாவுக்குடைய காலத்தில் யார் ஏலி நானே சொல்லிட்டேன், ஆசாரியராக இருக்கிறான்னா ஏலி தான் ஆசாரியராக இருக்கிறார். இப்போ அந்த ஒத்தனியிலிருந்து ஏலி ஆசாரியருடைய காலம் வரைக்கும் எத்தனை காலங்கள், தலைமுறைகள் அப்படின்னு சொன்னால், நான் வருடங்கள் சொன்னால் ஒத்தனியிலிருந்து ஏலி வரைக்கும் 400 வருடங்கள் நியாயாதிபதிகளின் காலம். 400 வருடங்கள் நியாயாதிபதியின் காலம். மோசேலேருந்து யோசுவா வரைக்கும் 200 வருடம் இருக்கு. இப்போ இந்த எல்கானா எத்தனை வருடமா இந்த சாபத்தை கோராகின் வம்சம் சுமந்து கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க. எத்தனை வருஷம்? 200 + 400 எவ்வளோ வருது? 600 வருடம் இந்த கோராகின் வம்சம் இந்த சாபத்தை சுமந்து கொண்டே வருகிறாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பங்கும் இல்லை. இப்போ கோராகிலிருந்து எல்கானா வரைக்கும் தலைமுறையை பார்த்தோம் அப்படின்னா எல்கானா வரைக்கும் உள்ள தலைமுறை 16வது தலைமுறை. 16 தலைமுறைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன செய்யறாங்க? சாபத்தை தான் சுமந்துட்டு வர்றாங்க, சுதந்திரமும் இல்லாம பங்கும் இல்லாம. அதனால தான் எல்கானா எங்க வர முடியல? லேவியனாய் ஆசாரியனாய் பணி செய்ய முடியவில்லை. இப்ப புரிஞ்சிருச்சா? கோராகு என்னது செய்த தவறின் விளைவாக எத்தனை தலைமுறைகள், 16 தலைமுறைகள் 600 வருடமா இந்த சாபத்தை அவங்க சுமந்துட்டு வர்றாங்க. இதுதான் எல்கானாவுடைய பின்னணியம். எல்கானாவுடைய பின்னணியம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை தலைமுறை சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. எல்கானா 600 வருடம் சாபத்தையும் சுமந்துட்டு வருகிறாரு. 16 தலைமுறையா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம ஒரு சுதந்திரமும் பங்கு இல்லாம இருக்கிறாரு. நம்மளுக்கு எத்தனை தலைமுறை அப்படி சுமந்துட்டு வருகிறோம்? ஆறு மாசம் கூட இருக்காது, 1 மாசம் கூட இருக்காது பிரச்சனைகளை. ஆனா அதை பார்த்து என்ன செஞ்சிடறோம்? மலைச்சு போய் உட்காந்து என்ன செஞ்சிடறோம்? வேதனைப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பேசிக்கிட்டே வேதனைப்பட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அங்கே அவங்களுடைய குடும்பத்தை எல்லாரும் பார்த்து பேசுவாங்க, ஏளனமாக பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் கண்டுக்கலை. அதை தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி அவங்க நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இத்தனை வருஷ சாபத்தோடு இருக்கிற எல்கானாவும் அண்ணாலும் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்மளும் யாரோ செய்த தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எப்படி ஜெயத்தை அதுலேருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உறவுகள் உங்களை ஒதுக்கி வைக்கிறதா, அதிலிருந்து நீங்கள் எப்படி மேற்கொண்டு ஜெயமாய் வாழ வேண்டும் சொல்லி தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. எல்கானா விளக்கரையும் செய்து கொண்டே தான் இருந்தார். அவங்களுடைய சந்ததிகள் 16 தலைமுறையாய் விளக்கரையும் செய்துட்டு இருந்தாங்க. யாருமே தப்பு பண்ணலைங்க. அவங்க முற்பிதாக்கள் செய்த தவறின் விளைவாய், இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்த முடிவின் விளைவாய் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சுதந்திரமும் பங்கும் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எல்கானாவுக்கு இப்போ வாசிப்போம் மறுபடியுமாய் 1 சாமுவேல் 1:2
எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராஹிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. எல்கனாவுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி. சரியா? கானானியர் வழக்கத்தின்படி, கானான் தேசத்துக்கு உங்களுக்கு உள்ள போயிட்டாங்களா, அங்கே உள்ள வழக்கத்தின்படி என்னன்னா, திருமணமாகி 10 வருடம் வரைக்கும் காத்திருப்பாங்களாம். குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை அவங்க தள்ளி வச்சுட்டு வேற திருமணம் பண்ணிக்கொள்ளலாமா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுடைய தங்கச்சியை அவங்க திருமணம் பண்ணி கொடுக்கணும். இப்போ இவங்க பெனினாலும் அன்னாள் சகோதரி, பெனினாள் 2 பேருமே மூத்தவ இளையவ. இப்போ அன்னாளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, அதனால யாரை கொடுத்துருக்குறாங்க? பெனினால கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்கு. சரியா? பெனினாளுக்கு குழந்தைகள் இருக்கு. இப்போ அன்னாள் என்ற பேரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிருபை பெற்றவள். அன்னாள் என்ற பேருக்கு அர்த்தம் கிருபை பெற்றவள். நல்லா வாய்த்திறன்னு சொல்லுங்க. அன்னாளுக்கு அர்த்தம் என்னது? கிருபை பெற்றவள். பெனினாளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விலையேற பெற்ற முத்து அல்லது கல் அப்படின்னு சொல்லலாம். விலையேற பெற்ற முத்து அல்லது கல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த கிருபை பெற்றவளை வசனம் 6 வாசிப்போமா? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. இந்த கிருபை பெற்றவளுடைய கற்பத்தை யார் அடைச்சா? கற்பத்தை யார் அடைச்சா? கற்பத்தை யார் அடைச்சா? எனக்கு கத்தன்றதே மெதுவாக தான் கேட்குது. நல்லா சத்தமா சொல்லுங்க. கத்தர் அடைச்சார். ஏன்? இஸ்ரவேல் குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேத்துல அண்ணால தான் தேவன் பார்க்கணுமா? யோசித்து பாருங்க. உண்மையாலுமே 16 வருஷமா சுமந்துக்கிட்டு வர்றாங்க. அந்த பங்கு இல்லாமல் சுதந்திரமும் இல்லாமல் வேதனைப்பட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் வரும் பொழுது வேற யார் குடும்பமும் இல்லையா? அண்ணால தான் ஏசப்பா ஏன் தேர்ந்தெடுக்கணும்? உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ போராட்டங்கள். என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் எப்படித்தான் வருதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அண்ணாலை ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார், அண்ணாளுடைய கற்பத்தை ஏன் அடைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாவப்பட்ட குடும்பம் தான் அண்ணாள். ஆனால் அண்ணாள் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னால் 10 வருடமாக குழந்தை இல்லை. பெனினாளுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் பெற்று எடுக்கிறா. இத்தனை வருடமும் போய்கொண்டே தான் இருக்கிறா. ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து ஆலயத்தில் அவள் செபிக்கிறா. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 10:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஆரம்பிக்கும் போது விண்ணப்பத்துல என்ன சொல்றா? தேவனுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறா. என்ன நாமம்? சேனைகளின் கர்த்தாவே. இதுக்கு முன்னாடி யாராவது சேனைகளின் கர்த்தாவேன்னு தேவனை சொல்லியிருக்கிறாங்களா? வேதத்துல வாசித்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே சொல்லலைங்க. அன்னாள் தான் செய்றா, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த சேனைகளின் கர்த்தாவேக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கும்ல. ஆதியாகமம் 2:1 எடுத்து வாசித்து பாருங்களேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அல்லேலூயா. இப்ப சேனைனா எத்தனை இருக்கு? 2 சேனை இருக்கு. அப்படித்தானே அந்த வசனத்துல வானமும் பூமியும் இது நிமித்தமா சர்வ சேனையும் என்ன செஞ்சிச்சு? உண்டாகி தீர்ந்தது அப்படின்னு. அப்ப 2 சேனை இருக்குது. வானம் என்ற சேனை, பூமி என்ற சேனை. இப்ப இந்த வான சேனை அப்படின்னு சொன்னா இப்ப அதுக்குரிய விளக்கத்தை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போவான். சரியா? வானம் என்ற சேனை அப்படின்னா என்னெல்லாம் அந்த சேனைக்குள்ள அடங்குது அப்படின்னா என்னது? சூரியன், சந்திரன்,
நட்சத்திரம், விண்மீன்கள், இதெல்லாம் என்னது? வான சேனை. இப்போ பூமியின் சேனைலாம் என்னது? மனுஷன், மனுஷி, மரம், செடி, கொடி, பூ, அது மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், மீன்கள், இதெல்லாம் என்னது? பூமியின் சேனை. இப்போ இந்த வானத்தின் சேனைக்கு தேவன் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. வானத்தின் சேனைக்கு தேவன் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுக்கல. ஆனா பூமியின் சேனைக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். வான சேனைக்கு மரணம் கிடையாது, ஆனா பூமி சேனைக்கு அது உண்டு. சரியா? வான சேனைக்கு மரணம் கிடையாது. இப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இப்போ அன்னாள் கேட்குறா ஏசப்பாட்ட. இப்போ ஜெபம், அவளுடைய ஜெபத்தை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். சேனைகளின் கத்தாவே, இந்த சேனைகளின் கத்தாவேன்னு சொல்லுவதற்கு தான் இந்த அர்த்தங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ இந்த அன்னாள், இப்போ நான் கேட்குறேன், நான் தான் அன்னாள். இப்போ நீங்கள்லாம் ஏசப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. இப்போ பதில் சொல்ல போகிறீங்க. அன்னாள் கேட்குறா, நீ சேனைகளின் கர்த்தர் தானே அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இது ஹிஸ்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால நீங்கள் நல்லா எல்லாரும் வாய் திறந்து பேசணும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுவீங்க. சரி, அப்போ வானத்தின் சேனையை படைத்தது நீங்க தானே? சத்தமா சொல்லுங்க. பூமியின் சேனையை படைத்தது நீங்க தானே? அப்போ வானத்து சேனைக்கு பெருகக்கூடாதபடிக்கு ஆற்றலை தடுத்தது நீங்க தானே? இப்போ பூமியின் சேனைக்கு பழுகும்படி ஆற்றலை கொடுத்தது நீங்க தானே? ஆமாவா இல்லையா? அப்போ பூமியின் சேனையில தானே நான் இருக்கிறேன். இப்போ பூமியின் சேனையில இருக்கிறேன்னா பழுகவும் பெருகவும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை ஆற்றலை கொடுத்துருக்கிறீங்களே. அப்போ எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம்! புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு சேனைகளின் கத்தாவேன்னு சொல்ற வார்த்தையில இவ அப்படியே அந்த வார்த்தையில நீங்க பூமியில உள்ள சேனையை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பழுகவும் பெருகவும் செய்யும்படி வச்சிருக்கிறீங்க. அதனால நான் எங்க இருக்கிறேன்? பூமியின் சேனையில தான் இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யணும்? பழுகி பெருகதான் போகணும். எனக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லி அவ கேட்கிறா. அப்ப ஏசப்பா கொடுக்காம இருக்க முடியுமா? தேவன் கொடுக்காம இருக்க முடியுமா? அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். இப்போ அவ சொல்றதுனால அவளுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் பொழுது தேவன் கட்டாயம் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளும் விசுவாசித்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நல்லா அல்லேலூயா சொல்லி ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? வார்த்தையை அறிக்கை பண்ணி பேசணும். ஏசப்பா, எனக்கு நீங்க கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. நானும் அன்னால போல நானும் உம்மிடத்துல கேட்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய், கொடுக்கிறவராய், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய், செயல்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இப்ப ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சாருன்னு தெரியுதா? இஸ்ரவேல் தேசத்துல வேற யாருடைய கற்பத்தை அடைச்சிருந்தாலும் யாரும் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அன்னாள் கிருபை பெற்றவளுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார். இப்ப அவளுடைய விசுவாசத்தினாலேயே அடைத்த கத்தரை வச்சு என்ன செய்யறா? கற்பத்தை திறக்க வைக்கிறா. அல்லேலூயா. அடைச்சது யாருங்க? கற்பத்தை கத்தர் தான். இப்ப அந்த கற்பத்தை திறக்க வைக்கிறது யாரு? இவளுடைய விசுவாசத்தினால கத்தரை கொண்டே என்ன செய்யறா? திறக்க வைக்கிறா. அப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில முடியாது என்ற நிலைமையில இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்துல போராடி ஜெபிக்கும் பொழுது தேவன் அடைத்தவைகளை எல்லாம் திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க விசுவாசத்துக்கு ஏற்ற அளவு சத்தமா அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே.
யார் அடைச்சாரோ அவரை வைத்தே திறக்கும்படி செய்கிற விசுவாசம். அல்லேலூயா. யார் அடைத்தாரோ அவரை கொண்டே திறக்க வைத்த விசுவாசம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் உண்டாக வேண்டும். ஆமேன். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற பெரிய வார்த்தைலாம் இல்லைங்க. உங்களுடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்மளுடைய என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும்னு சொன்னா, நான் தோத்து போனேன் என் சூழ்நிலை இப்படியே இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போமானா நம்ம பெருக முடியாது. தோற்று போன சிந்தனையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அண்ணால் அதை மீறி விசுவாசித்ததினால் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம யார் சேனையில் இருக்கிறோம்? கேள்வி. எந்த சேனையில் இருக்கிறோம்? பூமியின் சேனையில் இருக்கிறோம். அப்போ பூமியின் சேனையில் இருக்கணும்னா பூமியின் சேனை என்ன ஆற்றல் உள்ளது? பழுகி பெருகிற ஆற்றல் இருக்கு. அப்படிதானே? அப்போ பழுகி பெருகணும் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் நானும் இனி வரும் காலங்களில் நிச்சயமா பழுகி பெருக தான் போகிறோம். அல்லேலூயா. இனி வரும் காலங்களில் நம்மளை அண்ணாளுக்கு என்ன பெருக்க வேணும் கேட்டா, குழந்தை வேணும் கேட்டா பெருக வச்சார். நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க பெருகணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ, உங்களுடைய கல்வியில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய குடும்ப காரியங்கள்ல, உங்களுடைய சொத்து பத்து நிலங்கள்ல எல்லாவற்றிலையும் பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் பழுகி பெருகும்படி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இனி வரும் காலங்கள்ல நம்ம பழுகி பெருகதான் போகிறோம். சபையிலையும் பழுகி பெருகதான் போகிறது. ஆத்துமாக்களின் திரட்சி உண்டாகதான் போகிறது. தேவன் அதற்காக தான் சபையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமா பெருக்கம் உண்டாகதான் போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே பொருளாதாரத்துல குறுகி போவதில்லை, பழுகி பெருக போகிறோம். வாய் திறந்தே அறிக்கை பண்ணுங்களேன். நிச்சயமாகவே பொருளாதாரத்துல குறுகி போவதில்லை, அது பழுகி பெருகதான் செய்யும். ஆமென், அல்லேலூயா. நிலம் புலங்கள் எல்லாம் பழுகும்படி தேவன் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் குறுகி போவதில்லை, அது பழுகி பெருகதான் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில ஆத்துமாக்களின் தொகை பெருகதான் போகிறது, பழுகி பெருகதான் போகிறது. ஆமென், அல்லேலூயா. அன்னாளின் கற்பத்தை திறந்த தேவன் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஆத்தும பாரத்தினுடைய கற்பத்தை தேவன் திறக்கிறார். அல்லேலூயா. அவர் திறக்கிறபடியினால் ஆத்துமாக்களின் திரட்சி சபைக்குள்ளாய் உண்டாகதான் போகிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இங்க என்ன கேட்குறா அன்னாள்? இப்போ அன்னாள் விசுவாசத்தை நம்ம அப்படியே பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இவளுக்கு குழந்தை தான் இல்லை. குழந்தை தானே கேட்கணும், குழந்தை தானே கேட்டிருக்கணும். எனக்கு ஆண் குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறா. எப்படி கேட்குறா? ஆண் குழந்தைய தாங்கன்னு கேட்குறா. அந்த ஆண் குழந்தையை நீங்கள் தந்தீங்கன்னா நான் அதை என்ன செய்கிறேன், உமக்கு தருகிறேன்னு சொல்கிறா. இவங்களுடைய சந்ததி எத்தனை வருஷம் சாபத்தை சுமந்துட்டு வருது? வருஷம் 600, தலைமுறை 16. இவ ஆண் பிள்ளைய பெற்று கத்தட்ட வாங்க நான் உமக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, இவ விசுவாசத்தை பாருங்க. இவங்க கொண்டு போய் கொடுத்தாலும் ஆசாரியர்கள் அவ குழந்தைய லேவியனா ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா இவங்க கோராக்கின் வம்சம், லேவியன் வேலையை செய்ய முடியாது. அப்படிதானே? இப்போ இவ ஆண் குழந்தைய பெற்றாலும் லேவியர் பணியை செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அண்ணால் அங்கே தீர்மானம் எடுக்கிறா, நான் பொருத்தனை பண்ணி என் பிள்ளை என்ன செய்வேன், உமக்கு கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ அவளுடைய வைராக்கியமான அவர் சொல்கிறா, நீ எனக்கு கொடுத்து நான் அவனை உம்மிடத்தில் கொடுப்பேன், நீர் அவனை உமக்கென்று ஊழியத்தில் பயன்படுத்துவீர். எனக்கு தெரியாதுப்பா,
நீங்கள் எனக்கு ஆண் பிள்ளைய கொடுப்பீங்க, நான் என்ன செய்கிறேன், உமக்கென்று கொடுக்குறேன், நீங்கள் அவனை உம்முடைய ஊழியத்துக்குன்னு பயன்படுத்துவீங்க. அப்படின்றதான் யாருடைய விசுவாசம்? அன்னாளுடைய விசுவாசம். அவள் சூழ்நிலையை பார்க்கல, அவள் தேவனை மாத்திரம் பார்த்தா. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறோம்? சூழ்நிலைகளை பார்த்தோம், உலக காரியங்களை பார்த்தோம், நம்ம துவண்டு போய் இருந்தோமானா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்னாளுக்கு தெரியும், 16 தலைமுறை லேவியர் பணியை செய்ய முடியலை, ஆனா அவ ஆண் பிள்ளைய கேட்குறா. இப்போ ஆண் பிள்ளை பிறந்தாலும் எத்தனை தலைமுறையில் ஆண் பிள்ளை பிறந்தது தானே வந்திருக்கு. எந்த தலைமுறையிலையும் அண்ணன் பெனினாளுக்கும் ஆண் பிள்ளை இருக்குல்ல. ஆனால் ஏன் அண்ணாள் ஆண் பிள்ளை அப்போ விசுவாசத்தோடு கேட்குறா, எனக்கு தெரியாது, நான் கொடுக்குறேன், நீங்கள் அவனை ஊழியத்தில் பயன்படுத்துவீங்க. இதுதான் அவளுடைய விசுவாசம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலையை பார்க்காம என்ன தெரியாதுப்பா நீங்கள் செய்து முடிங்க அப்படின்னு நம்மளும் என்ன செய்யணும், அன்னால போல சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை பெற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டு பேசிக்கொண்டே இருக்கணும் தேவனிடத்துல. அல்லேலூயா. இப்போ அன்னாளுக்குடைய விசுவாசத்தினுடைய செயலையும் பார்த்துட்டோம். இப்போ அன்னாளுக்கு ஆண் பிள்ளைய தேவன் கொடுத்துட்டார், அன்னாளுக்கு ஆண் பிள்ளைய கொடுத்துட்டார். இப்போ 1 சாமுவேல் 1:21-22 வாசிப்போம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், வருஷந்தோறும் அவங்க போய் என்ன செய்யறது, பலி செலுத்துகிற பழக்கம் உண்டு. இப்போ எல்கானா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார், அண்ணால கூப்பிட்றாரு. அண்ணால் என்ன சொல்கிறார், நான் என்ன செய்யலை, வரலை, பிள்ளை பால் மறந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், குழந்தைய கொண்டு போய் கத்தருக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட அந்த பொருத்தனையை சொல்கிறா. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெண்கள் ஒரு ஸ்திரீ ஒரு பொருத்தனை பண்ணுனா அந்த பொருத்தனையை கணவர் ஆமோதித்தால், அதை ஏற்றுக்கொண்டா அந்த பொருத்தனை செய்யப்படும். கணவர் ஏற்றுக்கொள்ளலை, அது எப்படி, அதெல்லாம் வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டா அந்த பொருத்தனை பண்ண வேண்டாம். அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறாராம். பெண்கள் செய்த பொருத்தனைய கணவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, பெண்கள் செய்கிற பொருத்தனைய கணவர் ஏற்றுக்கொண்டா அதை கட்டாயம் செய்யணும். கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா கர்த்தரே அதை மன்னிக்கிறாராம் பெண்களுக்கு. சரியா, அதுதான் நம்ம பார்ப்போம். என்னாகமம் 30:6-7-8. அவள் பொருத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால், அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. யார் மன்னிப்பாரா? கர்த்தரே மன்னிப்பாராம். இப்போ எல்கானா விசுவாசத்தை பார்க்க போகிறோம். அன்னாளுடைய விசுவாசத்தை பார்த்தோம், அப்படி தானே? இப்போ எல்கானா இப்போ என்ன செய்யலாம், அன்னாள் பொருத்தனையை சொல்கிறா. சொன்ன உடனே எல்கானா என்ன செய்திருக்கலாம், அவளுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்பா இப்போ தான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிற, இத்தனை தலைமுறையாக நம்ம சாபத்தை சுமந்து வந்திருக்கிறோம், உனக்கும் என்னது குழந்தை இல்லாமல் இருந்தது, பிறந்திருக்கு, வேண்டாம் குழந்தை என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா கர்த்தரே மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், அப்படி தானே? ஆனால் எல்கானா என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னொரு காரியமும் இருக்குது. நம்ம போய் இந்த குழந்தைய கொண்டு போய் ஆலயத்தில் தேவனுக்குன்னு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அவன் லேவியனா அந்த பணியை செய்வதற்கு
விட மாட்டாங்களே. நம்ம தலைமுறை இந்த பணியை செய்வதற்கு ஏற்ற தலைமுறை இல்லாமல் இருக்குது. அந்த ஆசீர்வாதமும் இல்லை, அந்த பங்கு நம்மளுக்கு இல்லை. அதனால என்னது, நம்ம போய் விட்டாலும் நடக்காதே அப்படின்னு எல்கானா உண்மையான சூழ்நிலையை சொல்கிறேன். யோசித்திருப்பானா இல்லையா? நம்ம போய் அனுப்புனாலும் கொண்டு போய் பிள்ளைய விட்டாலும் லேவியனா அவங்க பணி செய்ய அனுமதிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்கும். நம்மளுடைய அது இல்லாமல் இப்போ தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய நீ கொண்டு போய் என்ன செய்யணும், கொடுக்கணுமா அப்படின்னு அவர் ரெண்டையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்கு. ஆனால் எல்கானா அதை செய்யலை. அவர் சொல்கிறாரு 23வது வசனம், கர்த்தர் தாம் வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அதில் தான் இருக்கா சிஸ்டர் 23வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அல்லேலூயா. அவர் சொல்கிறது என்னது, கர்த்தர் தாம் வார்த்தையை மாத்திரமே நிறைவேற்றுவாராக. அங்கே தான் ஆண் பிள்ளையை கேட்டாங்க, ஆண் பிள்ளை கொடுத்தாச்சுல்ல, இன்னும் ஏன் கர்த்தர் தாம் வார்த்தையை நிறைவேற்றுவாராக? அப்போ சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்குவதற்கு நம்மளை இந்த பூமியில் தேவன் உண்டாக்கும் பொழுதே நம்மளுக்கு மேலே திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் சித்தங்களும் ஏற்ற நேரத்தில் நடப்பதற்கு கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று எல்கானா விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நிறைவேறட்டும் சொன்னார். அதே போல நம்மளும் அந்த நேரத்தில் சொல்லணும், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா விசுவாசிக்கிறான் பார்த்தியா? நம்மளும் அப்போ விசுவாசித்து சொல்லணும், கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அது நிறைவேறும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி விசுவாசிச்சா கணவர் என்ன செய்யணும், அடுத்து விசுவாசத்தில் அவரும் வளரணும். கணவர் விசுவாசத்தில் வளர்ந்தா மனைவி என்ன செய்யணும், விசுவாசத்தில் வளரணும். இல்லை மனைவி விசுவாசிக்கிறான்னு சொல்லிட்டு கணவர் பிடிச்சி இழுக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் ஒரே விசுவாசத்தில் என்ன செஞ்சாங்க, பின்னி அப்படியே முன்னேறி சென்றாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இப்போ மோசே காலத்திலிருந்து ஏலி வரைக்கும் இவங்களை யாருமே கண்டுக்கலை. இந்த வம்சத்தை, இந்த தலைமுறை எல்கானாவை யாருமே கண்டுக்கலை. ஆனால் இவங்களை அவதூறா பேசினவர்கள் அநேகமாயிரம் பேர். ஒவ்வொரு தலைமுறையில் வளர்ச்சி அடைய அவதூறாய் பேசுகிறவர்கள் அநேகமாக இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க கடந்து வந்து நிற்கிறாங்க. இப்போ 24வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அல்லேலூயா. எத்தனை வயதுலங்க? பால் மறக்க பண்ண வயது, சரியா? அப்போ பால் மறக்க பண்ணதுன்னா அவங்க 2 வயது வரைக்கும் பால் கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் பால் கொடுக்கறதில்ல. இப்போ 2 வயது பிள்ளைய கூட்டிகிட்டு 3 காளையும் எடுத்துக்கிட்டு எங்கே வர்றாங்க, பலி செலுத்திட்டு தன்னுடைய மகனாகிய சாமுவேலை சீலோவில் இருக்கிற அந்த ஆலயத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ அங்கே ஆலயத்தில் யார் இருக்கா, ஏலி இருக்கிறார். அந்த ஏலி நம்ம பார்க்குறோம், ஆலயம்னு சொல்கிறது பலிபீடம், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் இருக்கிற இடம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி. அப்போ நியாயாதிபதி ஏலி அங்கே இருக்கிறாரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பலிபீடத்தில் கொண்டு வந்து பலி செலுத்துவதற்காக வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து நிற்கும் பொழுது ஏலி கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஏலி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அங்கே ஏலி பலி செலுத்துகிற எல்லா ஆசாரியர்களும் அதான் கேட்பாங்க. பலி கொண்டு வந்தாங்கன்னா என்ன செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த பலி செலுத்துகிற நாள்லாம் ஏன்னா சும்மா நினச்ச நேரத்துக்கு பலி செலுத்த முடியாது. பஸ்கா பண்டிகைன்னு வச்சு அந்த நாட்களில் தான் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய பலிகளை செலுத்துறதுக்கு என்ன செய்வாங்க, வந்திருப்பாங்க. இப்போ அண்ணாலும் அதே மாதிரி என்ன செய்கிறா, வந்திருக்கிறா. இப்போ பலி செலுத்த வந்த அண்ணாள் நிறைய பேர் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க, கூடியிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் ஏலி அண்ணாள்கிட்ட கேட்குறார், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்போ அவள் வாயில் சொல்கிறா, நான் என் பிள்ளையை லேவியனாக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. நான் என் பிள்ளையை லேவியனாக அர்ப்பணிக்கிறேன், அபிஷேகம் இல்லைப்பா, அர்ப்பணிக்கிறேன்.
அன்னாள் சொல்கிறா, என்னது, நான் என் பிள்ளைய லேவியனா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. இங்கே லேவியன் எல்லாருமே அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கோராக்கின் வம்சத்துக்கு லேவியன் பணியை செய்ய முடியாது. அப்படி தானே? எல்லாருக்குமே வழக்க சொல்லாவே போயிடுச்சு. பைபிளை பார்த்தோம்ல, கோராக்குக்கு சுதந்திரம் இல்லை, பங்கும் இல்லை. யார் போய் கேட்டாலும் நாங்கள் கோராக்கின் வம்சம் இல்லை, எங்கள் அப்பா பாவத்தில் தான் மறிச்சார், அதனால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வழக்க சொல்லா இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவங்க கோராகின் வம்சம், இவங்க பணி என்ன செய்யக்கூடாது, லேவியர் பணியை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இது என்ன இந்த அம்மா அப்படி சொல்லுதுன்னு ஏளனமாக பேசுகிறாங்க. ஆனாலும் எல்லா சத்தத்தையுமே அவள் எதையும் கேட்டுக்கொள்ளலை. எதிர்மறையான வார்த்தைகள் அவளை சூழ்ந்து வரதான் செஞ்சது. அவள் அதெல்லாம் கேட்கல. ஏலிகிட்ட சொன்னார், ஏலி ஆசாரியிட்ட, நான் யாரையும் பார்க்கல, என் பிள்ளைய நினச்சிறேன் லேவியனா அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இப்போ சட்டத்திலே நியாய பிரமாணத்திலே லேவியன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 30 வயதானாதான் லேவியன் ஆகணுமா? என்னாகம 4:3 வாசிங்களேன். என்னாகம 4:3. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. அல்லேலூயா. இப்போ இந்த லேவிய பணி செய்யணும்னா அவங்களுக்கு வயது என்னது? 30 வயது. அண்ணால் கொண்டு வந்திருக்க மகனுக்கு என்ன வயது? 2 வயது. அதுவும் செய்ய முடியுமா? சட்டப்படி நியாய பிரமாணத்தின்படி அதுவும் செய்ய முடியாது. அதையும் செய்ய முடியாது, ஏலியும் செய்ய முடியாது. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, நான் பலியை செலுத்த வந்திருக்கிறேன், ஆசாரியை செஞ்சு தான் ஆகணும். பலி செலுத்த வந்து நிற்கிறார். நான் என் பிள்ளை என்ன செய்கிறேன், லேவியனா அர்ப்பணிச்சு நினச்சிறேன், காளையை பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி என்ன செய்கிறா, பலி செலுத்துறா. வேற யாருடைய இதையும் கேட்கல. நியாய பிரமாணத்தையே உடைக்கிற அளவுக்கு அவள் பேசுகிறா. அவளுடைய விசுவாசம் நியாய பிரமாணத்தையே உடைக்கிற அளவுக்கு காணப்படுகிறது. இப்போ அவள் பலியை செலுத்திட்டு கர்த்தரே என் மகனை ஊழியத்தில் பயன்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன செஞ்சிடா போகிறா. கர்த்தரே என் பிள்ளை என்ன செய்வார், பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இப்போ பெனின்னாளுடைய பிள்ளைங்க யார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் தலைமுறை பிள்ளைங்க. அண்ணாளுடைய பிள்ளைங்க எப்படின்னா விசுவாச பிரமாண தலைமுறை அப்படின்னு சொல்லி அது அவங்க பைபிள் பண்டிதர்கள் அப்படி குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? அது பெனினால் வந்து உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, அன்னாளின் உடன்படிக்கை, புது உடன்படிக்கை அப்படின்னு. அப்போ நியாய பிரமாணத்தை பார்க்கிலும் விசுவாச பிரமாணம் எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த இதை பார்க்கிலும் விசுவாச பிரமாணம் எப்படிப்பட்டதா? விலையேற பெற்றது. அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம் ஜெயத்தை என்ன செய்யலாம்? லகுவாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சூழ்நிலையை பார்த்து கலங்குனா என்ன செஞ்சிருவோம்? பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பிள்ளைங்களை குறித்து நம்ம என்ன நிலைமையில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பிள்ளைகளை குறித்து என்ன விசுவாசத்தோடு இருக்கிறோம்? என் பிள்ளை எப்படி வருவா அப்படின்ற சூழ்நிலையை பார்த்து இப்போ உங்கள் பிள்ளை ஒருவேளை வேற மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேக ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் பயங்கரமான ரவுடியாக இருந்தேன், எங்கள் அம்மாவுடைய கண்ணீரின் ஜபந்தான் என்ன செஞ்சு மாற்றினது. அதுக்கு காரணம் அவங்க ஜபம். அதே மாதிரி தான் நம்மளும் விசுவாசித்து சூழ்நிலைகளை பார்க்காம அவர்களுடைய நடக்கைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்க்காம தேவனிடத்துல விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தோமே ஆனால் நிச்சயமாய் தேவன் ஒரு நாள் அவர்களை அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன், அல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசம் குன்றி போய்விடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை உன் பிள்ளை படிக்கல மக்கு இது இவ்வளோதான் எடுப்ப அப்படின்னு கூட பேசக்கூடாது. என் பிள்ளை நல்லா வருவான், கலெக்டராக கூட வருவான் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அதை விட்டுட்டு நம்ம ஐயோ என் பிள்ளையா அது அவளுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இதில் போட்டோம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்புறம் அப்படி தான் ஆகும். அதனால் விசுவாச வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 வயது பையனை அவன் என்னப்பா விசுவாசம் பண்ணுவான்? அவனுக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. தாயும் தகப்பனும் தான் விசுவாசித்து கொண்டு வந்து விட்டுட்டு கர்த்தர் என் மகன் என்ன செய்வார்?
பயன்படுத்துவார் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய பிள்ளைங்களை, நம்மளுடைய பேர பிள்ளைகளை நம்மளும் விசுவாசத்தில் அப்படி தான் என்ன செய்யணும், வளர்த்து கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1 சாமுவேல் 2:1-10 அன்னாள் ஒரு பாடலாக பாடுறா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா அவ பாடுறா. இனி அவ சாமுவேலுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்க போகிறது அப்படின்றதும், இதுக்கு முன்னாடி அவ பட்ட அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் தேவன் மாற்றி தந்திருக்கிறார் என்றும், தருவார், இனி நடக்கிற போதும் அப்படியே நடத்துவார் என்றும் அழகா என்ன செய்றா, பாடலா பாடுறா. இப்போ அதுல 6வது வசனத்தை மட்டும் பார்ப்போமா? கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அல்லேலூயா. இவங்க வம்சம் எங்க போச்சு? பாதாளத்துல இறங்குச்சு, அப்படித்தானே? ஞாபகம் இருக்கா? இவங்க வம்சம் என்ன பண்ணுச்சு? அந்த பாதாளத்துல இறங்குனதுனாலதான் இவங்களுக்கு எத்தனை வருஷமா சாபம் வந்துட்டு இருக்கு? 600 வருஷமா சாபம். 16 தலைமுறையா சாபமும் பங்கும் என்னது சுதந்திரமும் இல்லாம இருந்தது. இப்போ அவ சொல்றா, பாதாளத்துல இறங்கினார், இப்போ என் தேவன் பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை நம்ம பேசணும். எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க கூடாது, அதவே பேசக்கூடாது. எதிர்மறையான காரியத்தை பேசவே கூடாது. அவன் அப்போ பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினார்னா நடந்துச்சு? அப்போ நடக்கல. ஆண் குழந்தை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இவ அர்ப்பணிச்சுட்டு செயல்படுறதுக்கு முன்னாடியே, நடக்க போறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சாங்க? பாதாளத்திலிருந்து ஏறவும் பண்ணுவார் என்ற விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணினா. நம்மளுடைய சூழ்நிலைகளிலும் விசுவாச வார்த்தையை பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம பேசும் பொழுது நாம் ஜெயத்தை பார்ப்போம். அதான் உள்ள விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாயில விசுவாசத்தை பேசிக்கொண்டே இருக்கணும், யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ இவன் என்ன செய்யறா? விட்டுட்டு பாட்டும் பாடிட்டு போயிட்டா. ஏலி பாவம், தீக்கது ஆசாரியன், அவர் பார்க்குறாரு, எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க என்ன செய்ய போறாரு அப்படின்னு. அப்போ ஏலி சொல்றாரு, மோசேக்கு யோசுவா இருந்தது போல இந்த சாமுவேலும் எனக்கு என்ன செய்யட்டும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார், ஏற்றுக்கொண்டார். சரியா? ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஏலி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடம் மாதிரி இருக்கிறது வந்து என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் உட்காந்துருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அப்புறம் பின்னாடி இருக்கிற இடம் வந்து என்னது? பிரகாரம். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வச்சுருப்பாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வச்சுருப்பாங்க? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். சரியா? உடன்படிக்கை பெட்டி தான் கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டியை அங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பா? பிரதான ஆசாரியர் அங்கே இருப்பாங்க. அப்புறம் வெளியே பிரகாரத்தில் யார் இருப்பான்னா மற்ற லேவியரும்
ஜனங்களும் இருப்பாங்க. சரியா? இப்படி தான் அவங்க அங்கே இருக்கிறது. இப்போ சாமுவேலும் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆலயத்தின் வெளியில் பின்னாடி பிரகாரத்தில் இருக்கிறார். ஏலியா இன்னும் லேவியனா இன்னும் வரலை. அதனால் என்னது, பிரகாரத்தில் அவர் அங்கே இருந்துட்டுருக்கிறார் சாமுவேல், சின்ன சாமுவேல். சரியா? இப்போ சாமுவேலை யார் தான் அபிஷேகம் பண்ணணும்? யார் தான் அபிஷேகம் பண்ணணும்? ஏலிக்கு அபிஷேகம் பண்ண நியாயப்பிரமாணத்தில் சட்டம் இருக்கா? ஏலி அபிஷேகம் பண்ணுறதுக்கு நியாயப்பிரமாணத்தில் சட்டம் இருக்கா? கிடையாது. அப்போ ஏலி அபிஷேகம் பண்ண முடியாது. இப்போ சாமுவேலை யார் தான் அபிஷேகம் பண்ணணும்? கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணணும். இப்போ கர்த்தர் எப்படி சாமுவேலை அபிஷேகம் பண்ணுறாருன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அண்ணாளுடைய விசுவாசம், ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் உமக்குன்னு கொடுப்பேன், நீங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு, ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயாச்சு. இப்போ கர்த்தர் தான் என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும். ஏலியால் பண்ண முடியாது. 30 வயது ஆனால் தான் லேவியன்ற பணியை செய்ய முடியும். அப்போ 2 வயசு பையனை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, லேவியனா வைக்க முடியாது. இப்போ 1 சாமுவேல் 3:1-2 வாசிங்க சிஸ்டர். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அல்லேலூயா. இப்போ ஏசப்பா தேவன் யார்கிட்ட பேசுறதுக்கு இது பண்ணுறாரு, சாமுவேல்கிட்ட பேசுறதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏலி எங்கே இருக்கிறாரு, தன்னுடைய ஸ்தானம்னு சொல்லும்போது எந்த ஸ்தானம், பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயன்றது எது, மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். இதில் தான் இப்படி இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் யார் இருக்கிறா, ஏலி இருக்கிறார். இப்போ ஏலி அங்கே படுத்திருக்கிறாரு அவருடைய ஸ்தானத்தில். இப்போ பிரகாரத்தில் யார் படுத்திருக்கிறா, சாமுவேல் படுத்திருக்கார், மற்ற லேவியர்கள்லாம் படுத்திருக்கிறாங்க. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இப்போ கர்த்தருடைய ஆலயம் சொல்கிறதா மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறோம். லேவியர்கள் ஆசாரியர்கள் சுற்றிலும் படுத்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த அன்னைக்குரிய பலியெல்லாம் செலுத்தப்பட்டதுனால எல்லாம் அப்படி அப்படியே நைட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது தான் என்னது, தேவன் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்களேன் சிஸ்டர். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ சாமுவேலும் எங்கே படுத்திருக்கிறான், பிரகாரத்தில் படுத்திருக்கிறான். ஏலி பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருக்கிறாரு. இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. இங்கே இருந்து தேவன் என்ன செய்யணும், பேசணும். அவர் பேசுகிறாரு சாமுவேல்கிட்ட. சரியா? சாமுவேல்கிட்ட அப்போ தான் கூப்பிட்றார். இப்படி கூப்பிடும்போது கதவை என்ன செய்கிறான், அவன் திறந்துட்டு 3-4 வாசித்தீங்களா, 5-6 ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அல்லேலூயா. இப்போ யாரு, கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஏலிட்ட பேசல. ஏலி எங்க இருக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. ஏலிட்ட பேசல, வெளியே பிரகாரத்தில் இருக்கிற சாமுவேலை கூப்பிடுறார். அப்போ சாமுவேல் சின்ன பையன், அவனுக்கு அது தெரியலை. வேகமாக ஓடி வந்து கதவை திறந்து வேகமாக உள்ளே வந்து ஏலிட்ட கேட்குறான். ஏலி சொல்கிறாரு, அவர் முழிச்சிட்டு ஐயோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, நீ என்ன இப்படி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன்னை செஞ்சிரு, போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே திருப்பியும் போய் படுத்துடுறான். திருப்பியும் கூப்பிடுறார், திருப்பியும் படுத்துடுறான். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னா
நம்ம காத்திருக்கக்கூடிய காலங்கள் கரெக்டான டைம் முடிந்தது அப்படின்னா, எந்த தலைவர்கள் இருந்தாலும், எந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருந்தாலும், எந்த பெரிய மனுஷர்கள் இருந்தாலும், எந்த ஞானம் படைத்தவர்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும், அவர்களை தாண்டி தேவன் நம்மளை வந்து சேர்வார். அல்லேலூயா. நம்மிடம் வந்து விடுவார். இப்போ ஏலி இருக்கிறாரு, ஏலிட்ட பேசல, யார்கிட்ட போய் பேசுறார்? சாமுவேல்கிட்ட போய் பேசுறார் அந்த ஏற்ற நேரத்தில். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நேரம் கரெக்டாக அவர் வந்து நம்மகிட்ட அழகாக என்ன செய்வார்? பேசுவார். பேச வேண்டிய காரியத்தை பேசுவார். வர வேண்டிய நேரத்தில் வந்துருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வர வேண்டிய நேரத்தில் உங்கள்கிட்ட வந்துருவார். பேச வேண்டிய காரியத்தை உங்களோடு பேசிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாமுவேல்கிட்ட ஒருவேளை பகல்ல சாமுவேல் வந்திருந்தா மற்ற லேவியர்கள் உள்ள விட்டுருப்பாங்களா? யோசித்து பாருங்க. உள்ள விட்டுருப்பாங்களா லேவியர்கள்? சாமுவேலை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. ஏய் போட வரக்கூடாது, இது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? விரட்டியிருப்பாங்க. ஆனால் ஏசப்பா தேவன், இந்த இடத்துல ஏசப்பானே வர சொல்லக்கூடாது, தேவன் தான். சரியா? தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், சாமுவேலை நைட்டு கூப்பிடுறார். இப்போ அதனால தான் வேகமாக ஓடி வரான். திருப்பி 3வது முறை கூப்பிட்ட உடனே அவன் சின்னத்தை பையன் தானே, அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த 6-7 அந்த சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டானா. இப்போ இந்த ஸ்தானம் சொல்றது எங்க அப்படின்னா, அவனுக்கு தெரியல, இரவு நேரம் விழிச்சு விழிச்சு ஓடி வந்துருக்கான். இப்போ என்ன செஞ்சிட்டான்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஸ்க்ரீனை ஒதுக்கி உள்ளே வந்து படுத்துட்டான். நைட்டு நேரம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஏலிட்ட விசாரிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டானா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து அங்கே படுத்துட்டான். இப்போ உடன்படிக்கை பெட்டியிலேருந்து தேவன் என்ன செய்கிறாரு? இப்போ சாமுவேலோட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு இது ஏலி ஆசாரியர் பசங்களை குறித்து சொல்கிறார். இதை கேட்டுட்டு இப்போ சாமுவேல் அப்படியே பயந்து என்ன செஞ்சிட்டான்? அங்கேயே அப்படியே படுத்துட்டான். சரியா? இப்போ எங்கே படுத்துருக்குறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், உள்ளே போகிறவங்க எப்படி போகணும்னா, பிரதான ஆசாரியர்கள் போவாங்க. அவங்க உள்ளே போகும்போது அந்த போகிறதுக்குரிய உடைகளை அணிந்து கொள்ளணும், மார்க்கச்சை அணிந்திருக்கணும், 12 கோத்திரங்களுடைய நாமங்களை தரித்திருக்கணும், கையில் புகை தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கணும், ரத்தத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க இடுப்பில் சங்கிலியால் கை கட்டப்பட்டிருக்கும், இதை அவங்க கட்டியிருக்கணும். இதெல்லாம் தரித்து கொண்டு தான் எங்கே போகணும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? உள்ளே வர முடியும். அப்போ அந்த பிரதான ஆசாரியர் உள்ளே வந்து அந்த பலிக்குரிய அந்த காரியங்களை செய்யும் பொழுது கூட அவர் சும்மா நின்று என்ன செய்யக்கூடாது. அவர் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவருடைய அங்கியில் மணிகள் இருக்கும். அவன் நடக்கும்போது அந்த மணிகள் சத்தம் கேட்கும். அப்போ பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும், இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனோடு இருக்கிறார். இவர் கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கல அப்படின்னா இவர் தேவன் என்ன செய்யல, அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் மரித்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க சடலத்தை எடுக்கிறதுக்கு கூட யாரும் உள்ள வரமாட்டாங்க. எதை வச்சு பிடிச்சு இழுப்பாங்களா? சங்கிலியை வைத்து பிடித்து இழுப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள், யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. கர்த்தர் அனுமதித்தவர்கள் மாத்திரம்தான் எங்க போக முடியும்? அங்கீகரித்தா மட்டும்தான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தான் போக முடியும். அப்படி போறதையும் தேவன் அங்கீகரித்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஜீவனோடு இருப்பாங்க, அல்லது அவங்க அங்கேயே மரித்துருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்ப சாமுவேல் எங்க போயிருக்கிறாரு? நைட்டு படுத்திருக்கிறார். இப்போ காலையில் அங்கே எல்லாரும் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அங்கே எல்லாரும் அடுத்த நாள் பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. லேவியர்கள், ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தம் வராங்க. அப்போ பார்க்குறாங்க, எங்கடா சாமுவேலை காணோம்.
சரி அவன் எங்கேயாவது போயிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசியிருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் சாமுவேல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 3:15 எடுத்து வாசிங்க சிஸ்டர். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் அங்கே ஆயத்தமாக வெளியே இருக்கிறாங்க, லேவியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சாமுவேல் கர்த்தருடைய ஆலயன்றது எது? மகா பரிசுத்த ஸ்தலம். சரியா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்க்ரீனை விளக்கிட்டு இவன் வெளியே வர்றான். இவன் வெளியே வரும் பொழுது எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. லேவியும் பார்க்குறார், ஏலியும். ஏன் ஆச்சரியமா பார்க்குறாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா தேவன் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் உயிரோடு மறுபடியும் வெளியே வர முடியும். இன்னொன்று, அவங்க போகும்போது இந்த என்னெல்லாம் போட்டு போகணுமோ அப்படிதான் போகணும். அதுதான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சாமுவேல் ஒன்றுமே போடவில்லை. அவன் நான் இருக்கிற ட்ரெஸ்ஸோட செஞ்சிருக்கான், போயிருக்கிறான். அப்போ தேவன் அவரை அங்கீகரித்தார். அது மகா பிரதான ஆசாரியராய் பணிபுரிகிறது யார் அப்படின்னா மோசே மகா பிரதான ஆசாரியராய் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மோசே தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து நாமங்களை தரித்து கொண்டு போகலை. ஆனால் ஆரோன் போனார், ஆனால் மோசே போகலை. ஆரோன் பிரதான ஆசாரியர், ஆனால் மோசே மகா பிரதான ஆசாரியர். அதே மாதிரி இப்போ யார் போயிருக்கிறா? சாமுவேல் போயிருக்கிறார். இப்போ சாமுவேலை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தானே சாமுவேலை அங்கீகரிக்கணும், அபிஷேகிக்கணும். இப்போ சாமுவேலை தேவன் எவ்வாறு அங்கீகரித்திருக்கிறார் பாருங்க. அன்னைக்கு அந்த ஏலியினுடைய செய்தியை சொல்வதற்கு இப்படி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவரை அங்கீகரித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பரிசுத்தர்களை கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கும் போது ஒருவரும் எதிர்த்து பேச முடியாது. அங்க வெளியே நின்ற லேவியர்களும் ஜனங்கள் வேற யாருமே அவனை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஏன்னா உள்ள போயிட்டு ஜீவனோட வந்தா யார் அங்கீகரித்திருக்கிறா? கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தர் அங்கீகரித்த மனுஷனை யாரும் எதிர்த்து பேச முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நீங்க இன்னும் எரேமியா 15:1 எடுத்து வாசித்து பாருங்களேன். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அங்க பாருங்க, யார சொல்லியிருக்கிறாரு? மோசேயும் சாமுவேலும். இவங்க 2 பேரும் மட்டும்தான் மகா பிரதான ஆசாரியராய் ஏசப்பா இருந்தார். ஏசப்பாவும் மகா பிரதான ஆசாரியர். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மோசேயும் சாமுவேலும் மகா பிரதான ஆசாரியராய் அவங்க இருந்து அந்த பணியை செய்வதற்கு தேவன் அவர்களை என்ன செஞ்சார்? முன்குறித்து அழைத்து பயன்படுத்தினார். அதே போல நம்மளையும் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சரியாய் செய்கிறவராய் இருக்கிறார். சாமுவேலை என்னென்ன பணியெல்லாம் செய்தார் என்று பார்த்தா, சாமுவேல் செய்த பணி, லேவியனா இருந்தார், ஆசாரியனா இருந்தார், பிரதான ஆசாரியரா இருந்தார், அதுக்கப்புறம் மகா பிரதான ஆசாரியரா இருந்தார், தீர்க்கதரிசியா இருந்தார், தீர்க்கதரிசிகளின் தலைவனாய் இருந்தார், நியாயாதிபதிகளாய் இருந்தார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. கோராக்கின் வம்சம் 600 வருடம் பாவத்தையும் சாபத்தையும் சுதந்திரமும் பங்கும் இல்லாம இருந்த வம்சத்துல இருந்த அன்னாள் விசுவாசத்தின் விளைவாய் இப்போ சாமுவேல் என்னென்ன வேலை பார்க்கிறாருன்னா, லேவியரா வேலை பார்த்திருக்கிறாரு. பிரதான ஆசாரியராய் பிரதான ஆசாரியராய் மகா பிரதான ஆசாரியராய் தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் தீர்க்கதரிசிகளுக்கு தலைவராய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதற்கு காரணம் யார் தெரியுமா? அன்னாளின் விசுவாச செயல். அல்லேலூயா. அன்னாளின் விசுவாச செயல். அந்த அன்னாளுடைய விசுவாச செயல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நாம் ஜெயத்தை நம்மளுடைய வம்சத்துல கொண்டு வர முடியும். நம்மளுடைய சந்ததிகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கடத்த முடியும்.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தையே மாற்றி தைரியமாய் விசுவாசித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட அன்னாளை போல நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இல்லை. அப்படி யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அன்னாளுக்கு இருந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு இருக்கா? யாருக்கும் இல்லை. இன்னொன்று, ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? அவர் தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து நம்ம போகும்போது நம்ம உடனே நினைச்சிட்டாரு, மன்னிச்சு நம்மளை உடனே அணைச்சி கொள்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னமும் விசுவாசத்தில் குன்றி போய் சோர்வடைந்து காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமைகளாக மாறி ஸ்திரீ விசுவாசித்து அவ சந்ததிக்கே அவங்க வம்சத்துக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது போல நாமும் நம்மளுடைய சந்ததிக்கும் நம்மளுடைய வம்சத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக விசுவாசத்தில் எழும்புகிறவர்களாய் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இப்படிப்பட்ட இதுதான் வார்த்தை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நேரத்துல நாம வந்து நிக்கிறோம். செயல்படுறீங்களா? நீங்களும் நானும் வந்து நிக்கிறோம்.